சென்னையில் கிலோ கணக்கில் புத்தகங்கள் விற்பனை செய்யப்படும் கண்காட்சியில் ஏராளமான பொதுமக்கள் ஆர்வமுடன் புத்தகங்களை வாங்கிச் செல்கின்றனர். இந்த புத்தக கண்காட்சி எங்கு நடைபெறுகிறது, எப்படி கிலோ கணக்கில் புத்தகங்கள் விற்பனை செய்யப்படுகிறது என்பது குறித்த விவரங்களை விளக்குகிறார் செய்தியாளர் சுரேஷ்குமார். சென்னை தாம்பரத்தை அடுத்த குரோம்பேட்டை அரசன் மகால்ல தான் இருக்கும். இங்க ஒரு வித்தியாசமான புத்தக விற்பனை காட்சி நடக்குது. எப்படின்னு பாக்குறீங்களா? வழக்கமா புத்தக காட்சியில புத்தகங்களோட விற்பனை விலையில இருந்து ஒரு தள்ளுபடி கிடைக்கும். ஆனா இங்க வித்தியாசமா கிலோ கணக்கில் புத்தகங்களை வாங்குறதுக்கான வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. 3 கிலோ வரைக்கும் ஒரு கிலோ 499 ரூபா என்ற வகையில மக்கள் இங்க ஒரு அட்டைப்பட்டியை கொண்டு வந்து அவங்களுக்கு விருப்பமான புத்தகங்களை அள்ளி போட்டு வாங்கிக்கிற வகையில தான் இந்த புத்தக காட்சி நடக்குது. குறிப்பா ஃபாரின் புக்ஸ் அதிக அளவில் இங்க விற்பனைக்கு வச்சிருக்காங்க. UK பேஸ்ட் ஆத்தர்ஸ், அதே மாதிரி US பேஸ்ட் ஆத்தர்ஸ்னு வெளிநாட்டு எழுத்தாளர்கள் எழுதிய புத்தகங்கள் அதிக அளவில் குவிச்சிருக்காங்க. மொத்தமா 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட புத்தகங்கள் இந்த கண்காட்சியில் இடம்பெற்றிருக்கு. குரோம்பேட்டையில வரக்கூடிய 25ஆம் தேதி வரைக்கும் இந்த கண்காட்சி விற்பனைக்காக நடைபெற இருக்கு. இது தமிழகத்துல பல இடங்கள்லயும் இந்த மாதிரி அவங்க காட்சியை நடத்துறதுக்கான ஏற்பாடுகளை திட்டமிட்டு இருக்காங்க. தற்போது நடக்கக்கூடிய இந்த காட்சி என்பது பெரும் வரவேற்பை பெற்றிருக்குன்னே சொல்லலாம். ஏன்னாக்கா இந்த ஒவ்வொரு புக்குமே 400 ரூபா 500 ரூபா விற்பனை விலையில இருக்கக்கூடிய நிலையில இதெல்லாம் இடையில வாங்கும் போது சுமார் 100 ரூபாயில இருந்து 150 ரூபாய்க்குள்ள இவங்களால வாங்க முடியாதா சொல்றாங்க. குறிப்பா இந்த புத்தக காட்சிக்கு அதிக அளவுல குழந்தைகள் வந்திருக்கிறாங்க. நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அவங்களுடைய குழந்தைகளை கூட்டிகிட்டு பெற்றோர் இங்கே அதிகமாக வருகை தந்திருக்காங்க. குழந்தைகளுக்கான புத்தகங்கள், பெரியவங்களுக்கான புத்தகங்கள், அதில் காமிக் ஸ்டோரிஸ், அது இல்லாமல் நாவல்கள், பெரிய பெரிய நாவல்கள் எல்லாம் கூட இந்த விற்பனைக்கு இடம்பெற்றிருக்கு. இந்த கண்காட்சி என்பது வரக்கூடிய 25ஆம் தேதி வரை காலை 10 மணி முதல் இரவு 10 மணி வரை நடக்க இருக்குது. மொத்தமாக இங்கே வரக்கூடியவங்க 3 கிலோ 5 கிலோ 10 கிலோ இந்த வகையில அந்த பெட்டிகள்ல அடுக்கி விருப்பமான புத்தகங்களை கொண்டு வந்து கொடுத்தாக்கா எடையை போட்டு அதுக்கான ரேட்டை சொல்லிடுறாங்க. கொடுத்துட்டு அவங்க ஈஸியா வாங்கிட்டு போக முடியும். இந்த மாதிரியான வாய்ப்பு எப்பயாவது தான் கிடைக்கும். அதை பயன்படுத்திக்கணும்ட்டு இந்த விற்பனையாளர்கள் சொல்றாங்க. அதிக அளவில் பொதுமக்களும் இந்த காட்சியை பார்க்கறதுக்கு தங்களுக்கு தேவையான புத்தகங்களை தேர்வு பண்ணிட்டு இருக்காங்க. என்ன, நீங்களும் கிளம்பிட்டீங்களா? புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சுரேந்தருடன் சுரேஷ்குமார்.